வணக்கம் ஃபியூச்சர் ஃபார்மசிஸ்ட்களே. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்காக சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஃபார்மசி சப்ஜெக்ட்ல எல்லாரும் கஷ்டம்னு நினைக்கிற ஆனா நிஜத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்பிபிஏ நேஷனல் பார்மசியூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி மற்றும் டிபிசிஓ ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர். அதாவது ஒரு மெடிக்கல் கம்பெனி நினைச்சபடி மாத்திரைக்கு விலையை ஏத்திடக்கூடாதுங்கிறதுக்காக கட்டுப்பாடு பிரைஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்த முக்கியமான சட்டம். இதுல வர்ற இயர்ஸ் ஃபார்முலா எல்லாம் எப்படி எக்ஸாம்ல அசால்ட்டா அட்டெண்ட் பண்ணலான்னு பக்காவான ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் நிமானிக்ஸ் வச்சு நான் சொல்லித்தர போறேன். வாங்க கிளாஸ்க்குள்ள போவோம். 1. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். வருடங்களுக்கான 11-12-13 சீக்வன்ஸ் ட்ரிக். பொதுவா மருந்து விலைகளை கண்ட்ரோல் பண்ற இசிஏ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் சட்டம் வந்த வருஷம் 1955. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டான 3 வருடங்களை எப்படி ஈஸியா தொடர்ச்சியா ஞாபகம் வைப்பதுன்னு பார்ப்போம். ட்ரிக் 1, 2, 3. அரசாங்கம் ஒரு விஷயத்த பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போடுவாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு பாலிசி உருவாக்குவாங்க, ஃபைனலா தான் ஆர்டர் போடுவாங்க. இது அப்படியே வருஷத்தோட பொறுத்துங்க. 2011 லிஸ்ட் போட்டாங்க, NLEM நேஷனல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசின். 2012 பாலிசி ரெடியாச்சு, நேஷனல் பார்மசியூட்டிக்கல் பிரைசிங் பாலிசி. 2013 ஃபைனலா ஆர்டர் பாஸ் பண்ணாங்க, டிபிசிஓ பாஸ்டு 2013. எக்ஸாம்ல டிபிசிஓ 2013 எந்த தேதின்னு கேட்டா மே மாசம் 15ஆம் தேதி 15th May 2013 அப்படின்னு டிக்கடிங்க. 2013ல 15ஆம் தேதி மிடில்ல டிபிசிஓ வந்துச்சு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. எவ்வளோ ஈஸியா மைண்ட்ல ஏறிடுச்சு பாருங்க. 2. டெஃபினிஷன்ஸ் விளக்கங்கள், விலைகள் மற்றும் லாபம். எம்ஆர்பில டெஃபினிஷன்ஸ் அப்படியே கேட்பாங்க. சீலிங் பிரைஸ். அரசாங்கமே கட்டாயம் தேவைப்படுற ஷெட்யூல்டு ஃபார்முலேஷன்ஸுக்கு இதை விட அதிகமா விற்கக்கூடாதுன்னு உச்சவரம்பு நிர்ணயம் செய்வது சீலிங் பிரைஸ். சீலிங்னா மேல்கூரை, அதுக்கு மேல விலை ஏறக்கூடாது. ரீட்டெயில் பிரைஸ். புது மருந்துகளுக்கு அரசாங்கம் நிர்ணயிக்கும் விலை ரீட்டெயில் பிரைஸ். பிரைஸ் டு ரீட்டெய்லர். மெடிக்கல் ஷாப்காரங்களுக்கு அந்த மாத்திரை எந்த விலைக்கு வருதுங்கிறது தான் பிடிஆர். எம்சிக்யூ ட்ரிக். இந்த விலைக்குள்ளேயே டியூட்டிஸ் சேர்ந்துரும், ஆனா லோக்கல் டாக்ஸஸ் சேராது, டாக்ஸ் வெளியில தான். மார்ஜின் டு ரீட்டெய்லர், கடைக்காரர் லாபம். ரொம்ப ரொம்ப முக்கியமான எம்ஆர்பி கேள்வி. ஒரு மருந்து வித்தா மெடிக்கல்காரங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கமிஷன் மார்ஜின்? ட்ரிக்கா ஞாபகம் வைங்க, 16 வயதினிலே அதான் 16% மார்ஜின் டு ரீட்டெய்லர். மார்ஜின்ஸ் லாபம் ட்ரிக். மெடிக்கல்காரருக்கு 16 வயது நிலைனா ஹோல்சேல் வியாபாரிக்கு அதுல பாதி, கரெக்டா 8% தான். சோ 16% ரீட்டெய்லர், 8% ஹோல்சேலர். 4. கம்பேரிசன். 1995 மற்றும் 2013 டிபிசிஓ, அதாவது ரெட்டை லாபம் ட்ரிக். இந்த 2 டிபிசிஓவையும் கொஞ்சம் அலசி ஆராய்வோம். கவர்னிங் பாடி. 1995ல விலைகளை யார் பார்த்தா? நம்ம பழைய இசிஏ 1995. ஆனா 2013ல யார் இதற்கென வந்த புத்தம் புதிய ராஜா? அதுதான் என்பிபிஏ நேஷனல் பார்மசியூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டிஸ். நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ். பழைய காலமான 1995ல வெறும் 74 மருந்துகளோட விலையத்தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா 2013ல எவ்வளோ தெரியுமா? 652. இதை எப்படி ஞாபகம் வக்கிறது? 7462 74652. எக்ஸ்ட்ரா நோட், ரீசெண்டா என்பிபிஏ கண்ட்ரோல் பண்ற 2022 NLEM படி மருந்துகளின் எண்ணிக்கை 384. 4. ஃபார்முலாஸ். ஃபார்முலா ட்ரிக். எம்ஆர்பில ஆப்பு. பழைய 1995 டிபிசிஓ படி மருந்தோட விலையை முடிவு செய்ய அரசாங்கம் யூஸ் பண்ண மிகப்பெரிய ஃபார்முலாவை நான் இப்போ ஈஸியா புரிய வைக்கிறேன். மாத்திரையை உருவாக்குற கதை இது. ஃபார்முலா RP = MC + CC + MP + PC × 1 + MAPE/100 + ED. விளக்கம். ஒரு மாத்திரை செய்ய கச்சா பொருள் வேணுமா? MC மெட்டீரியல் காஸ்ட். அத மாத்திரையா மாத்த கம்பெனி ஓடணுமா? CC கன்வர்ஷன் காஸ்ட். தயாரானத பிளாஸ்டிக் கவர்ல அட்டை போடணுமா? PM பேக்கிங் மெட்டீரியல். அத பேக் பண்ற மெஷின்ல ஓடுற செலவு PC பேக்கிங் சார்ஜஸ். இப்படி 4 உற்பத்தி செலவையும் கூட்டுங்க. அது கூட MAPE மேக்ஸிமம் அலவபிள் போஸ்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது உற்பத்திக்கு பின்னைய அத்தனை செலவும் அண்ட் லாபத்தையும். இது மேக்ஸிமம் 100% தாண்டக்கூடாது. இதை பெருக்கிக்கணும். கடைசியா கவர்மெண்ட்டுக்கு தர்ற வரிய கூட்டுங்க. ED எக்ஸைஸ் டியூட்டி. என்ன கத்துக்கிட்டோம்? பொருள் பிளஸ் பேக்கிங் பிளஸ் மாப் = 100 பிளஸ் ED. அவ்வளவுதான் ஈஸி. அதுவே 2013 டிபிசிஓ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான். மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் = கவர்மெண்ட் சொல்ற விலை சீலிங் பிரைஸ், அது கூட லோக்கல் டாக்ஸஸ். எந்த வியாபாரிக்கு எவ்வளவு %, M = 16ன்னு PS கணக்கு போட்டு விலையை வச்சிடுவாங்க. சீலிங் பிரைஸ் = PS / 1 - M/100ன்னு ஞாபகங்க. Mனா 16. 5. ஃபார்ம்ஸ் ஆஃப் டிபிசிஓ. ஃபார்ம்களை படிப்பதற்கான ட்ரிக். 5னா பைசா. உங்க நோட்ஸ்ல கொடுத்திருக்க ஃபார்ம் 1 to 6 அப்ளிகேஷன்ஸை படிக்கும்போது மூளையே சூடாயிடும். அதுக்கான ஒத்தவரி ட்ரிக்ஸ். ஃபார்ம் 1. முதல் விஷயம், எந்த சட்டமாக இருந்தாலும் பல்கா புதிய மருந்துகளுக்கு நியூ ட்ரக் NLEMக்கு பெர்மிஷன் கேட்பது தான் ஸ்ட்ரெயிட் அப்ளிகேஷன், ஃபிளாட் ஃபார்ம் 1. ஃபார்ம் 3.
3 மாசத்துக்கு ஒருக்கா பில் கட்டுவோம் ஞாபகம் வைங்க. குவார்ட்டர்லி ரிட்டர்ன் சப்மிட் பண்ண யூஸ் பண்றது தான் இந்த ஃபார்ம் 3. 3னா 3 மாசம் குவார்ட்டர்லி. ஃபார்ம் 4 மருந்த ஊருக்குள்ள இம்போர்ட் வித்தது போதும், இனி அந்த கம்பெனியை மூடுங்கன்னு டிஸ்கண்டினியூ ஆர் ஸ்டாப்னு சொல்ற ஆப்பு வைக்கிற ஃபார்ம் இது. டீடைல்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூவேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். 4 பேரை கேட்டு தான் கம்பெனியை மூடுவியான்னு ட்ரிக்கா ஞாபகம் வைங்க. ஃபார்ம் 5 ரெண்டிலும் 5னாலே 50 காசு பைசா. காசுனா என்னது? பிரைஸ். 1995 இருந்தாலும் 2013 இருந்தாலும் ஃபார்ம் 5 எப்பவுமே ஃபார்ம் ஆஃப் பிரைஸ் லிஸ்ட், விலைப்பட்டியல் மட்டும்தான். ஆப்ஷன்ல ஃபார்ம் 5 வந்தா கண்ணை மூடிட்டு பிரைஸ் லிஸ்ட் அடிங்க. ஃபார்ம் 6 6 இது வருஷத்தோட 6, அதாவது ஒரு வருடத்தின் லாப நஷ்ட டர்ன்ஓவரை சொல்ற இயர்லி இன்ஃபர்மேஷன் ஆன் டர்ன்ஓவர் ஃபார்ம். அட சூப்பர், ஒரு பெரிய அட்டவணையை ஜாலியா கதையா மாத்திட்டோம். 2011 லிஸ்ட், 12 பாலிசி, 13 ஆர்டர், 16 மெடிக்கல் பர்சன்டேஜ், பாதியான 8 ஹோல்சேலர் பர்சன்டேஜ். ஃபார்முலால NTMT 100. ஃபார்ம் 5னாலே பிரைஸ் லிஸ்ட், 3னா 3 மாசம். இதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. MRB எக்ஸாம்ல ஆப்ஷன் பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் உங்க கையில நிக்கும். பசங்களா, இப்போ நான் நடத்தின இந்த லா ஆக்ட் செக்ஷனோட மொத்த PDF MRB ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ஸ்டடி நோட்ஸ் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நோட்ஸ் லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். மறக்காம செக் பண்ணி நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ண இது உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் ஆகும். அடுத்த சூப்பரான நிமானிக்ஸ் வீடியோல சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க, ஜெயிக்கலாம். பாய்.